குடும்பத்தோடு கொண்டாடும் ஒரு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் ஹாட்ரிக் கிடைச்ச ஒரு அற்புதமான படம் நண்பர்களே. அதாவது ரத்த சரித்திரம், ரத்தத்தை வச்சுக்கிட்டு தேட்டரில் அவ்வளோ கோடி செலவு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயிசம் காட்டுறான் அப்படி இப்படின்னு பண்ணாமல் ஒரு யதார்த்தமான ஒரு அற்புதமான ஒரு படத்தை எடுத்து ஒரு ஒரு அதில் வந்து ஒரு பிளாக் காமெடின்ட்டு ஒரு காமெடியை வச்சு அடித்து தூள் கலப்பி நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அலாலையாக தேட்டர் வந்து ஃபேமிலியோடு கொண்டாடுற ஒரு படம். எப்படி தான் வந்து விமர்சகர்கள் புதுசட்டை மாறன் போன்றவர்கள்லாம் நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தாலும் மவுட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதற்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு விஷயம். முகப்புத்தகங்களை திறந்தால், யூடியூப்பை திறந்தால் எல்லாம் வாலண்டியாக ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து இந்த படம் அப்படி அந்த படம் அப்படின்னு ரசித்து கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு படம். உண்மையிலேயே அந்த டைரக்டருக்கு 25 வயசு 24 வயசுங்கிறது நம்பவே முடியல. எவ்வளோ உணர்வுகள், ஒரு அபியும் நானும் பார்த்த மாதிரி ஒரு பழைய விக்ரமன் படம் பார்த்தது இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலே இல்லை. அப்படி ஒரு அருமையான ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி தமிழர்களை பெருமை சேர்த்திருக்கின்றார். இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஈழத்தமிழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரத்தம் கத்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட அந்த கிளைமேக்ஸில் ஏதாச்சும் ஒரு வன்முறையை வச்சுருவாரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது யூகிக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ். ஒரு படம் ஃபுல்லாக பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், படம் ஃபுல்லாக உறவுகளோட வலிமையும் மனிதர்களுடைய அரவணைப்பையும் கொடுக்குற மாதிரி ஒரு கொண்டாடி தீர்த்து விட்டார். ஒரு 25 வயசில் இவ்வளோ பக்குவம், இவ்வளோ அருமை, இவ்வளோ இது. அதை விட சசிகுமார் சொல்லும்போது படத்தில் கட்டே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கிடச்சிட்டாங்கிறது டேரக்டர் புது டேரக்டர் நான் அப்படி எடுக்கிறேன் இப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஹிட் அடித்தாலே எடுத்து ஷூட் பண்ணி தள்ளிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் என்ன வேணுமோ அதை வாங்கி, அதுவும் அந்த சசிகுமாரோடைய பசங்க 2 பேரும் அந்த கமலேஷ் அடிக்கிற லூட்டியெல்லாம் தேட்டரில் சிரித்து மாளலை. அப்படி ஒரு அருமையான விஷயம். உண்மையிலே ரமேஷ் தலக்கெல்லாம் வந்து கிளைமேக்ஸில் வந்து நிற்கிற இடம் வந்து யாரையா சொன்னது ஒன்று அகதி நீ அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி மக்களை காமிக்கிறது, அந்த கிளைமேக்ஸ் காமிக்கிறது, பிளான் பண்ணி செஞ்சுருக்குது, ஒவ்வொரு சீனையும் உண்மையிலே செதுக்கியிருக்காரு. நீண்ட நாளைக்கு அப்புறம் தேட்டர் குளிங்கி சிரிக்கிறது, தேட்டருக்கு மக்களை கொண்டாந்துட்டாரு. சசிகுமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்கள் பார்த்தாலும் அயோத்தியிலலாம் கூட ஒரு இறுக்கமான மூஞ்சி ஒரு மாறியது இருக்கிற மாதிரி தெரியும். இதில் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு, அவ்வளோ ஒரு குசும்பு, அவ்வளோ ஒரு காமெடி அப்படின்னு சொல்லும்போது சிம்ரானை திருப்பி புதுமையாக பார்க்குறதும் ஒரு அருமையாக இருந்துச்சு.